சோலே பட்டூரா பார்க்கலாம். அதுக்கு தேவையானது மெயின் மைதா 250 கிராம் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 75 கிராம், வெள்ளை ரவை வறுத்தது ஒரு 4 ஸ்பூன், அது தவிர ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 125 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் உப்பு ஒரு ஸ்பூனு, அது தவிர சர்க்கரை ஒரு ஸ்பூன். அதை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம், எதுனாலும் ஓகே. இப்போது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டுங்க. கோதுமாவும் போட்டாச்சு, அது கூட ரவை ப்ளஸ் இந்த புளிக்காத கெட்டியான தயிர் அதையும் போடணும். இந்த 3 பவுடரை போட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதாவது ஒரே இடத்துல அந்த உப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம். சர்க்கரை போடுறதால அந்த கலர் வரும் அந்த பூரிக்கு, அதுக்காக தான். தயிர் போடுறதால சாஃப்ட்னஸ் கிடைக்கும். புளிக்காத தயிர் போட்டால் நல்லாயிருக்கும், புளிச்சிருந்தால் அதனுடைய டேஸ்ட்டே நமக்கு மாறி போயிடும். இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதுமானது. இப்படி சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். அதாவது சப்பாத்தி மாவு பிசைகிறோம் இல்லையா, அதேமாரி தான். அது கூட ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் விட்டுருங்க, மேலே இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு. பிசைஞ்சு முடிச்சுட்டு நல்லா ஈரமான பிழிஞ்ச துணியை இது மேலே போட்டு மூடி வச்சுருங்க. இப்படி இது மூடி வச்சு ஒரு மணி நேரம் இருக்கணும், இப்படியே ஊறணும். 1 ஹவர் மாவு ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் பூரி நமக்கு உப்பி வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பூரிகளாக போட்டு எடுத்துருங்க. அப்படி போடும்போது மேலே கொஞ்சம் அமுக்கி விடும்போது அந்த பூரி கொஞ்சம் நல்லா உப்பி வரும் நமக்கு. இந்த பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சோலே மசாலா பண்ணால் அதுதான் அந்த சோலே பட்டூராக்கும் மேட்சிங். சோலே மசாலா நான் போன எபிசோட்லேயே போட்டிருக்கேன், பாருங்கள், அந்த வீடியோஸ் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பரான இதேமாரி சோலே பட்டூரா சமைச்சு பாருங்கள். நல்லா சமைங்க, குடும்பத்தோடு சாப்பிடுங்க. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.